வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். நல்லதை யோசிக்க, நல்லதை சிந்திக்க, நல்வழியில் செல்ல, நன்மையே அனைத்தும் சேர்ந்திட அருள் தந்தை அவர்கள் வழிகாட்டலின் படி இன்றைய சிந்தனையாக அறிவறியும் தவம் என்பதை சிந்திக்க உள்ளோம். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க, எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும்போது உள்ளொளியே பூர்த்தி மூலமான கருவுக்கு மேல் நோக்கும் வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். அருவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித இரகசியமும் விளக்கமாகும். அருவ நிலையம் ஆதி உருவமாய் வந்த அத்துவித இரகசியமும் விளக்கமாம் என்று அருள் தந்தை கவியில் கூறியிருக்கின்றார். அதாவது நாம் அனைவரும் புதியதாக தவம் இருக்கின்ற பொழுது குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினி தவத்தை ஏற்றிருப்போம். அந்த ஆக்கினி தவத்தை குருவருள் பெற்ற குருவின் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தூய சக்தியை முதுகுத்தண்டின் வழியாக எடுத்து கொண்டு வந்து புருவ மத்தியில் வைத்திருப்பார். அந்த புருவ மத்தியில் வைத்திருக்கின்ற பொழுது நமக்குள்ளாகவே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அந்த எண்ணம் அனைத்தும் அந்த புருவ மத்தியிலேயே நினைத்து 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 அந்த ஆகினை தவத்தை ஏற்று குருவருளால அந்த வேகங்கள் அதிகரித்து அதிகரித்து தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விதமான சக்தியை உணரப் பெறுகின்றோம். அந்த அருப நிலைதான் ஆதி உருவாய் வந்திருக்கின்றோம். அந்த ஆதி என்னும் பரம்பொருளால் அங்கு இருந்துதான் நாம் வந்திருக்கின்றோம் என்ற அத்தனை வித இரகசியங்களும் தவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த நிலையில் நாம் காண்கின்றோம் என்று அருள் தந்தை அவர்கள் விளக்கமாக அறிவறியும் தவம் மூலமாக நாம் அனைத்து விதமான இரகசியங்களையும் உணர முடியும். நம் தவத்தை தொடர்ந்து செய்து வந்தால் நம் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து இயற்கை இரகசியங்களை பார்த்து அத்தனை விதமான இரகசியங்களும் தன்னுள்ளே அடங்கி இருக்கின்றது, அதை நாம் உணர முடியும் என்பதற்காகவே அருள் தந்தை அறிவறியும் தவம் என்று இந்த கவியை கொடுத்திருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.